கன்னி. இந்த கன்னி ராசியில் இருக்கக்கூடியவர்கள் விருட்சத்தின் வேரை போன்றவர்கள். ஒரு மரத்தின் வேர் தனது வளர்ச்சியை மண்ணில் புதைத்து அடுத்தவர்கள் கண்ணிலிருந்து மறைத்து தனக்கு மேலே இருக்கக்கூடிய இலைகளையும் கிளைகளையும் தழைகளையும் வளரவிடும், வாழவிடும். ஆனால் ஊர் கண்களுக்கு மரத்தின் கிளைகள் மட்டுமே வலிமை வாய்ந்ததாக தெரியும். அதற்கு காரணம், அதற்கு அடியில் மண்ணில் புதைந்து தன் வாழ்க்கையை அழித்து கொண்டிருக்கும் வேர் அப்படின்றது முற்றும் உணர்ந்த ஞானிகள் மட்டுமே அறிவார்கள். அப்படி இருக்கும் பொழுது கன்னியை பற்றி இந்த உலகத்தில் 90% இருக்கக்கூடியவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். சில பேர் உங்களை தேவையில்லாமல் கோபப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. உங்களின் கோபமே உங்களை அழிக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம். அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளை உங்களின் வாயிலாகவே அவர்கள் உருவாக்கி அந்த பிரச்சனையை நீங்கள் சந்திக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்திடுவாங்க. நிறைய விஷயத்தில் கன்னி மாட்டிக்கிட்டு தவிச்சது அதனுடைய வாயால் தான். நீங்கள் அந்த தருணத்தில் அமைதியை மட்டும் காத்து இருந்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை உங்களால் உங்களுடைய வாழ்க்கையில் தவிர்த்து இருக்க முடியும். பாசத்திற்காக கட்டுப்பட்டு விட்ட வார்த்தைகளால் எத்தனையோ கன்னி ராசி அன்பர்கள் கோபுரத்தை விட்டு இன்னைக்கும் குடிசையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த நிலை மாறப்போகுது. மிகப்பெரிய அளவில் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் ஒன்று தான். நீங்கள் மற்றவர்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அவர்களுடைய எண்ணங்கள் எப்படிப்பட்டவை அப்படின்றத அலசி ஆராய்ஞ்சிட்டு நீங்கள் அடுத்தவங்களுக்கு நன்மைகள் செய்யணும். இப்படி நீங்கள் வாழ்க்கையை நகர்த்தினால் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்களை நீங்களே தவிர்க்கலாம். உங்களுடைய வாழ்க்கையை அந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனே உயர்த்தப் போகிறார். அந்த திருநீலகண்டனுடைய அருளை கன்னி சம்பாதிக்கக்கூடிய காலம்தான் இது. இந்த சூழ்நிலையில் இந்த காலகட்டத்தில் முக்கியமாக சனி பெயர்ச்சியின் காலகட்டத்தின் போது நீங்கள் திருநீலகண்டனுடைய திருநீரை நெற்றியில் பூசும் பொழுது மிகப்பெரிய ஒரு மன நிம்மதியோடு பூச வேண்டும். அப்பதான் உங்களுக்கு உங்களுடைய எதிரிகளை பற்றிய ஞாபகம் வரும். அப்பதான் உங்களுக்கு அடுத்தவர்கள் நிகழ்த்திய துரோகங்கள் உங்களுடைய நினைவுகளுக்கு வரும். மனதில் எந்த விதமான எதிர்மறையான எண்ணங்களையும் வைத்து கொள்ளாமல் நேர்மறையான எண்ணங்கள் உங்களுடைய மனதில் இருந்தால் மட்டுமே அந்த பரமேஸ்வரனுடைய விபூதியை உங்களுடைய நெற்றியில் பூசுங்க. அப்படி இல்லை என்றால் தயவு செய்து சற்று நேரம் கழித்து அந்த விபூதியை நீங்கள் எடுத்து பூசுங்க. உங்களுடைய மனம் சாந்தி நிலையை அடையும் வரை திருநீலகண்டனுடைய திருநீரை தயவு செய்து உங்களுடைய சரீரத்தின் மேலே பூசாதீங்க. காரணம் என்னன்னா, நீங்கள் எந்த எண்ணத்தோடு திருநீரை உங்களுடைய சரீரத்தில் பூசுறீங்களோ அந்த எண்ணங்களை உங்களுடைய மனதில் ஆழமாக கல்வெட்டுகளைப் போல பதிக்கக்கூடிய சக்தி திருநீருக்கு உள்ளது. அதனால தான் நம்முடைய முன்னோர்கள் குளித்து முடித்தவுடன் திருநீரை பூசணும் அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. காரணம் என்னன்னா, ஒரு மனிதரின் உச்சந்தலையில் நீர் பட்டு அவர் குளித்த பின்பு சற்று நேரம், அதாவது குறைந்தபட்சமாக 5 நிமிடம் அவருடைய கோபத்திலிருந்து அவர் வெளியே வர முடியும். அவருடைய பழிவாங்கக்கூடிய உணர்ச்சிகளிலிருந்து அவர் வெளியே வர முடியும். அந்த சமயத்தில் நிம்மதியாக பரஸ்பரமாக இருக்கக்கூடிய மனநிலையோடு நீங்கள் திருநீரை பூசும் பொழுது உங்களுடைய வாழ்வு நிம்மதியாக இருக்கும். பரஸ்பரமான ஒரு நிலையோட உங்களால் வாழ முடியும். அதாவது கண்டக சனி அப்படின்னா மிகப்பெரிய கண்டங்கள் உங்களை அணுகும் அப்படின்றது கிடையவே கிடையாது. ஆழகால விஷம் இந்த உலகையே அழிக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அந்த திருநீலகண்டன் தனது கண்டத்தில் அப்பேற்பட்ட விஷத்தை அடக்கி ஆண்டார். பல கோடி தேவர்களை காத்து அருளை வழங்கினார். அதை போல சிவனை அனுதினமும் நாடக்கூடிய நீங்கள் உங்களுடைய கோபத்தையும் அடுத்தவர்கள் மீது நீங்கள் வைக்கக்கூடிய விருப்பங்களையும் உங்களுடைய கண்டத்தில் அடக்கி ஆள வேண்டும். சனி பகவான் இந்த இடத்துல தான் அவருடைய வேலையை ஆரம்பிப்பார். அதாவது
யாரிடமும் நீங்க பாசத்தை அளவு கடந்து காட்ட வேண்டாம். எவரிடமும் கோபத்தை துளியும் காட்ட வேண்டாம். இவை இரண்டையும் நீங்க அடக்கி ஆளும் பட்சத்தில் இந்த ஜகத்தில் இனி கன்னியை வெல்ல எவராலும் முடியாது அப்படின்றது மாற்ற முடியாத கருத்து. கன்னி வாழ்வில் உயரத்தை நோக்கி நகரக்கூடிய காலமோ நேரமோ பிறந்தாச்சு. மிகப்பெரிய அளவில் உங்களுடைய உற்றார் உறவினர்களே உங்களை பார்த்து பொறாமைப்படக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். அப்படி பொறாமைப்படக்கூடிய சூழ்நிலையில் உங்களுடைய செல்வங்கள் பெருகும். கண் திருஷ்டிகளை கன்னி சம்பாதிக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளை எவரிடமும் பகிராம ரகசியத்தை காத்து நீங்கள் இருந்தால் மட்டுமே போதும். வெற்றியை உங்களால் எளிதாக அடைய முடியும். இனி கன்னியுடைய வாழ்வில் தோல்வியே கிடையாது. மன நிம்மதியோடு இந்த ஜகத்தில் உங்களுக்கு துரோகம் செய்தவர்களும் நன்மையாக வாழ வேண்டும் அப்படின்னு ஒரு மன தெளிவோடு திருநீரை பூசுங்க. மற்றவை அனைத்தையும் உங்களை படைத்தவன் பார்த்துப்பான். ஊரே உங்களை ஒதுக்கி வைக்கும். உற்றார் உறவினர்களும் உங்ககிட்ட இருந்து உதவியை பெற்றுக்கிட்டு இன்னைக்கு உங்களை மறந்து இருக்கலாம். உங்களை படைத்தவன் ஒருபோதும் உங்களை மறப்பதில்லை அப்படின்றத நீங்க மறக்காம இருந்தாலே போதும். கன்னி வாழ்வில் உயர்வதை எவராலும் தடுக்க முடியாது. மிகப்பெரிய அளவில் அந்த பரமேஸ்வரனுடைய பரிபூரணமான அருளை சம்பாதிக்கக்கூடிய காலமு நேரமோ கன்னிக்கு கனிஞ்சு வந்தாச்சு. இந்த 2025 முதல் நீங்கள் தியானத்தை தேடி போகணும். தியான நிலையில் நீங்கள் மிகப்பெரிய காரியங்களை சாதிக்க முடியும். கண்ணை மூடி தியான நிலையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து ஆசைகளையும் நீங்கள் அந்த சிவபெருமான் கிட்ட சொன்னால் ஒவ்வொன்றுமே உங்கள் கண்ணு முன்னாடியே நிறைவேறும். மிகப்பெரிய ஒரு அதிசயங்கள் கன்னியின் வாழ்வில் நடந்தே தீரும். கடன், பகை, நோய் இவை அத்தனையிலிருந்தும் கன்னி விடுபடக்கூடிய நேரம்தான் இது. எந்த தருணத்திலையுமே யாரிடமும் நம்பிக்கையை வைக்காதீங்க. நீங்கள் நம்பியவர்கள் உங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு மாறாக நடப்பார்கள். அதனால தான் ஆரம்பத்திலே சொன்னேன், கன்னிக்கு எந்த விதமான எதிர்பார்ப்புகளும் இருக்கவே கூடாது. எதிர்பார்ப்புகள் ஏமாற்றத்தை மட்டுமே தான் தரும். அதனால் நீங்கள் உங்களை நம்புங்க. நெருங்கிய சொந்தமாக இருந்தாலும் சரி, நெருங்கிய இரத்த பந்தமாக இருந்தாலும் சரி, எவரையும் நீங்கள் வெற்றியை போய் அடையும் வரை நம்ப வேண்டாம். உங்களை அனுதினமும் வெற்றியை நோக்கி நகர்த்தி கொண்டிருப்பது அந்த மகேஸ்வரன் அப்படின்றத மட்டும் நம்பினால் போதும். மிகப்பெரிய அளவில் வாழ்வில் கன்னியால் ஜெயிக்க முடியும். பணத்தை இழந்து நீங்கள் கடந்த ஆண்டில் நிறைய அவமானங்களை சந்திச்சிட்டீங்க. இழந்த பணத்தை உங்களால் திரும்பி பெற முடியும். செல்வாதிபதிகளாக நிச்சயமாக உங்களுடைய உழைப்பினால் ஆக முடியும். அடுத்தவர்களுடைய உழைப்பை நம்பி நீங்கள் அதன் மேலே எந்த விதமான முதலீட்டையும் செய்யாதீங்க. அப்படி செய்யும் பட்சத்தில் மிகப்பெரிய ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். இந்த 3 விஷயங்களையும் செய்யாதவர்களிடமிருந்து கன்னி சற்று விலகி இருப்பது உங்களை மிகப்பெரிய அளவுக்கு வெற்றியை நோக்கி வேகமாக நகர்த்தி செல்லும். அந்த 3 விஷயங்கள் யாதெனில், நல்லதை பேசாதவர், நல்லதை கேட்காதவர், நல்லதை பார்க்காதவர், இவர்களிடமிருந்து நீங்கள் தயவு செய்து விலகி இருக்க வேண்டும். இது ரொம்ப கட்டாயமானது. இதை நீங்க கடைபிடிக்கும் பொழுது அந்த கண்டக சனியின் தாக்கங்கள் நிர்மூலமாகும். மிகப்பெரிய அளவில் பரமேஸ்வரனுடைய திரிசூலம் உங்களை காத்து ரட்சித்தே தீரும். இதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. வெற்றியை நோக்கி வேகமாக நகர்ந்து கொண்டிருக்கும் எனது அன்பான கன்னி ராசி அன்பர்களை இனி எந்த கெட்ட சக்தியாலையும் எந்த கண் திருஷ்டிகளாலும் தடுக்கவே முடியாது. இன்னைக்கு இந்த ஊரானது உங்களை நிராகரிக்கலாம், அது தற்காலிகமானதே. எதிர்காலத்தில் இந்த ஜெகமே உங்களை ஆதரிக்கும், அதுவே நிரந்தரமானது. நம்பிக்கையோடு இருங்க, நல்லதே நடக்கும். ஜெயம் உண்டாகட்டும். அடுத்த காணொளியில் விரைவில் சந்திப்போம். கன்னி ராசியை பற்றி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க.
தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நன்றி.